தந்தையை காப்பாற்ற சென்று உயிரிழந்த மகன். குருநாகல் மகாவ நாகுல்லாகம பிரதேசத்தில் காட்டுப்பன்றிகளை பிடிக்க பொருத்தப்பட்ட மின்சார கம்பியில் சிக்கிய தனது தந்தையை காப்பாற்றிச் சென்ற 17 வயது மகன் உயிரிழந்துள்ளார். காப்போத்த உயர்தர படிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த நாகுல்லாகம போலீஸ் பிரிவின் கரம்பே பிடிவில்லாவைச் சேர்ந்த 17 வயதான எதிரிசிங்க ஆராய்ச்சிலாகிய கவிஸ்க எதிரிசிங்க என்ற மாணவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அயல் வீட்டில் வசிக்கும் குடும்பம் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்காக பிரதான மின்கம்பியில் இருந்து சட்டவிரோதமாக மின்சாரம் எடுத்து இழுக்கப்பட்ட மின்சார கம்பியில் தற்செயலாக மோதியதில் தந்தை மீது மின்சாரம் தாக்கியுள்ளனர். அப்போது தனது தந்தையை காப்பாற்ற முயன்ற மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்சாரம் தாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த மின்சார கம்பியை பொருத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். போல் பித்திகம ஆதார மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்ட போது மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் உயிரிழந்த மகனின் தந்தை சுமார் 44 வயதுடையவர் எனவும் அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததாகவும் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார்.